கொள்ளிடத்தில் சுமார் 1 லட்சம் கன அடி நீர் திறக்க இருப்பதால் கொள்ளிட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இயற்கை மீது பழி போடுவதை விட திமுக அரசின் நிர்வாக திறனின்மையே காரணம் என்பதே சரி. மேட்டூர் அணையின் மொத்த கொள்ளளவு 120 அடி. ஒரு வாரம் முன்பே 90 அடியை எட்டியது மேட்டூர் அணை. அப்போதிலிருந்து விவசாயிகளின் பாசனத்திற்கு திறந்திருந்தால் இன்று கொள்ளிட கரையோரம் வெள்ள அபாயத்தில் சிக்கியிருக்காது. கர்நாடகத்தில் மேலும் மழைப்பொழிவு தொடர்வதால் அதன் அளவு மேலும் அதிகரித்து சுமார் 3 லட்சம் கன அடியை நெருங்க வாய்ப்புள்ளது. ஒரு அரசு வானிலையையும் அணைக்கு வரும் நீரின் அளவையும் சரியாக கணித்திருந்தால் இன்று வெள்ள அபாயம் ஏற்படுவது தடுக்கப்பட்டிருப்பதோடு வீணாக நீர் கடலில் கலப்பதும் தடுக்கப்பட்டிருக்கும். சென்ற முறை ஜூன் 12ஆம் தேதி அணையை திறந்த முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆண்டு அதனை செய்யாதது ஏன் என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுகிறது. இந்த ஆட்சியில் கோடை காலத்தில் காவிரி நீர் கடைமடை வரை சென்றடையும் அளவுக்கு தூர்வாரவும் இல்லை. வீணாக கடலில் கலக்கும் நீரை தடுக்க தடுப்பணைகளும் கட்டப்படவில்லை என்பது வேதனை. நடைபெறுகின்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி எந்தவித தொலைநோக்கு பார்வையோ சரியான திட்டமிடலோ இல்லாத ஒரு ஆட்சியாக இருப்பதே உண்மை.